ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதிகமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போகும்போது அது தாங்கிக்கவே முடியாது. நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற வெறுப்பு வாழ்க்கை மேலே வரும். ஆனால் அதே ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப நடந்தால் ஒவ்வொரு தடவையும் அவன் கனவை ஜெயிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக போய் அது நடக்காமல் போனால் அப்போ அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும், மனசே சுக்குநூறாக உடைக்கும். லைஃப்பில் நிறைய தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம், இந்த ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு. அது பர்ஃபெக்டாக ஒரு ஆளுக்கு சூட் ஆகும் அப்படின்னா கெயின் வில்லியம்சனுக்கு தான். த மேன் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கெயின் வில்லியம்சன் தான். இந்த வேர்ல்ட்லே ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஒரு முறையாவது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருப்பாங்க. நிறைய பேரால் கிண்டல் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கெயின் வில்லியம்சன் மட்டும்தான் பெரிய அளவில் ட்ரோல் பண்ணப்படாத, ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்காத ஒரே லவ்வபிள் கிரிக்கெட்டர். முக்கியமான நாக் அவுட் மேட்ச்சில் இந்தியாவை ஒரு டீம் தோக்கடிச்சிருச்சுன்னா அந்த டீமையும் அந்த டீமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களையும் திட்டியே தீக்கிற நாம 2019 ODI வேர்ல்ட் கப்பில் நியூசிலாந்து நம்மளை தோக்கடித்த போதும் அதுதான் MS தோனியோட ஃபேர்வெல் மேட்ச்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட நியூசிலாந்து மேலே பெருசாக கோவமே வரல. ஒருவேளை அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சு ஃபைனலில் போயிட்டு தோற்றுருந்தாங்கன்னா இவ்வளோ வருத்தப்பட்டிருப்போமான்னு சத்தியமாக தெரியலை. ஆனால் அந்த ஒரு மேட்ச்சில் நியூசிலாந்து தோற்றதுக்கப்புறம் கெயின் வில்லியம்சன் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாக இருப்பாருங்க. இப்போ வர அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. அவ்வளோ வருத்தப்பட்டோம் அந்த ஒரு சிரிப்பை பார்த்து. விராட் கோலி, AB டெவிலியர்ஸ் இவங்க எல்லாருமே கேப்டனாக இருக்கும்போது ஒரு முறையாவது அவங்க டீமுக்கு கப் வாங்கி கொடுத்துட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் அவங்க ஃபேன்ஸ்க்கு இருக்கும். ஆனால் அது நடக்காமல் போகும்போது ஒரு பக்கம் பயங்கரமாக கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த மேட்சோட எண்டிங்கில் நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் அழுகும்போது நாமளும் கூட சேர்ந்து அழுதுட்டு 1-2 வாரத்தில் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த ஆள் ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. எவ்வளோ கஷ்டத்தில் எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரித்த முகம் எப்போ இன்டர்நெட்டில் வந்தாலும் கூட நம்ம மனசை அப்படியே பாரமாக்கிட்டு போயிடும். ஒரு பக்கம் இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். துன்பத்துலேயும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் நிஜத்தில் இந்த மனுஷன் அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலே என்னவோ தெரில, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கோலி, AB டெவிலியர்ஸ் இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் தான் அவங்க கப் அடிக்கணும்னு அதிகமாக எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க கப் ஜெயிக்காததுக்கு அதிகமாக வருத்தமும் பட்டிருப்பாங்க. ஆனால் கெயின் வில்லியம்சனுக்கு அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ஒருத்தரும் கூட கெயின் வில்லியம்சன் ஒரு முறையாவது ட்ராஃபி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எஸ், இந்தியா இப்போ ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருச்சு. ஒரு பக்கம் அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாலும் கூட கெயின் வில்லியம்சனை பார்த்தா பாவையாக அந்த மனுஷன் அப்படின்னு தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கெயின் வில்லியம்சனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.